ஐயா அவர்கள் இன்று சிந்தனை கேட்டதை நம்முடன் சிறப்பாக எடுத்து வைத்தார்கள். அதில் மனதின் செயல்பாடுகளை பற்றி நாம் அறிய வேண்டும் என்பதே கருத்தாக இருந்தது. அதில் நாம் மனதில் அறிய முடியாதது மனதின் ஃப்ரீக்வன்சியை மட்டுமே நம்மால் அறிய முடியும் என்று துவங்கினார்கள். அகத்தில் உள்ள அறிவாகிய தெய்வம், அதை நாம் மனதில் தோன்றும் எண்ணங்களுக்கு காரணம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அகத்தே தோன்றக்கூடிய நல்ல எண்ணங்கள் இறைவனுடையது, தீய எண்ணங்கள் நம்முடைய சஞ்சித கர்மத்தினால் உருவாகிறது என்பதை புரிய வைத்தார்கள். நம் மனதில் தோன்றும் எண்ணங்கள் தான் நம் துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது. அதை நாம் நிறுத்த முடியாது, மாற்ற வேண்டும் என்றாலும் முடியாது என்பதை அறிவதுதான் ஞானம். எண்ணம் என்பது எப்படி தோன்றுகிறது, எங்கிருந்து வருகிறது? அதன் இயற்கையாகவே வருகிறது. பாவங்கள் செய்ததால் நம் சஞ்சீதத்திற்கு செல்லும், நன்மைகள் செய்தால் அது இறைவனிடம் செல்லும். நம் சஞ்சித கர்மம் அது பாவ பதிவுகள் மட்டுமே. மனிதனுடைய பிறப்பின் நோக்கம் இறை உணர்வை பெற வேண்டும் என்பதை அனைவரும் மறந்துவிட்டார்கள். நமக்கு வரும் நல்ல எண்ணங்கள் சிந்தனையாக மாற்றி செயலாக மாற்ற வேண்டும் என்று மகரிஷி ஐயா அவர்கள் கூறுகிறார்கள். நமக்கு வரும் தீய எண்ணங்கள் வருவதற்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். சஞ்சித கர்மம் தான் கெட்ட எண்ணங்கள் தோன்றுவதற்கு காரணம். அதற்கு நாம் குற்ற உணர்வு கொள்ள வேண்டாம். அதை செயலாக மாற்றாமல் இருந்தால் போதும், அதுவே அப்படியே வெளியில் சென்றுவிடும் என்று மகரிஷி ஐயா கூறியிருக்கிறார்கள். நல்ல எண்ணங்கள் வந்தால் அதை செயலாக மாற்ற வேண்டும். கெட்ட எண்ணங்களை நாம் ஒருபோதும் பொறுப்பேற்காமல் விளைவாக வந்த எண்ணங்களை வந்தாலும் அதையே அப்படியே விட்டுவிட வேண்டும். அதை செயலாக மாற்ற வேண்டாம். மனதில் தோன்றும் கேள்விகளை நாம் அனைவரும் மகரிஷியிடமே கேளுங்கள் என்று ஐயா கூறியிருக்கிறார்கள். எண்ணம் ஆராய்தல் தான் ஞானம். கெட்ட எண்ணங்கள் இறைவனை பொறுப்பாக்க வேண்டாம். நாம் தான் காரணம் என்று நாம் பொறுப்பேற்க வேண்டும். புறத்தில் தோன்றும் துன்பம் தரும் செயல்களை செய்யாமல் விட்டுவிட வேண்டும். எல்லா நல்ல எண்ணங்களுக்கும் இறைவன் காரணம். நம்முடைய கெட்ட எண்ணங்களில் நாம் தான் காரணம் என்று பொறுப்பேற்று நம்முடைய கர்மயம் தூய்மையாகிவிடும். செய்யும் செயலை கர்மயத்தை தூய்மையாக்கிவிடும். அப்போது நாம் பிறந்த பிறப்பின் நோக்கத்தை செயலாக்க முடியும். மகரிஷியின் இரண்டொழுக்க பண்பாடு, அதை நாம் பழக வேண்டும். அதை செய்தாலே ஞானம் என்பதை நாம் எளிதில் அறிய முடியும் என்று கூறி ஐயா அவர்கள் நிறைவு செய்தார்கள். மிக சிறப்புங்க ஐயா. கேள்வி பதில் நேரம் வச்சுக்கலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. ராஜி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ஐயா எனக்கு கேள்வி இல்லையா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், மகரிஷி கிட்ட நாம தான் புரிஞ்சுக்கல தத்துவமே தவிர, இங்கிருந்து ஓடி போய் வேற எங்கேயாச்சும் கத்துக்கணும் அப்படிங்கறது இல்லவே இல்லை. நான் எல்லாருக்கட்டும், அவங்க என்னை விட வயசுல பெரியவங்களா இருக்கட்டும், வயசுல சின்னவங்களா இருக்கட்டும், என்னை விட அனுபவத்துல பெரியவங்களா இருக்கட்டும், அவங்க மகரிஷி கிட்டயே கத்துக்கு இருக்கட்டும், அவங்க கிட்டயே தீட்சை எது வேணா இருக்கட்டும். ஆனா நான் இதை நான் அடிச்சு எப்பவுமே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னீங்க, நான் அப்ப எனக்கு ஒரு சான்ஸ் தான் கிடைச்சது, ஒரு கேள்வி கேட்கறது தான். அப்புறம் எல்லாம் அடுத்தடுத்தும் போயிடுவாங்க, என்னால அப்ப கேட்க முடியல என் அறிவுக்கு அப்படின்னீங்க. இது நானே யோசிச்சிருக்கேன். அப்போ எனக்கு கிடைச்ச பதில் என்ன அப்படின்னா, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயமே. அப்ப நான் யோசிப்பேன், அப்ப அந்த பழைய சமுதாயம் ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிருக்கு, ஏதோ ஒண்ணு பண்ணல. அப்ப நானே, அதாவது நானே இல்ல, எனக்குள்ள குரு எண்ணம் ஆராய்தல், அது என் அறிவுக்கு அப்பவே கிடைச்சிருச்சு. அது எண்ணம் ஆராய்தல் தான் பழைய சமுதாயம் பண்ணல. அப்ப குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணம் அந்த பழைய சமுதாயம் எண்ணம் ஆராய்தல் பண்ணல. அதனால இப்போ இப்படி நடக்குது. என்னால அவ்வளவுதான் யோசிக்க முடிஞ்சது. ஆனா அதையும் தாண்டி ரொம்ப தெளிவா
நான் இப்போ ம். எங்க பேசினாலும் சரி, அவங்களுக்கு சரி. நான் இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா இதுக்கு விளக்கம் என்னால எல்லாம் சொல்ல சொல்ல முடியாது ஐயா. முடியல. இப்போ ம். நீங்க சரி. சொன்னதுதான் அது சரியான விளக்கம். அது நான் இப்போ யாரா இருந்தாலும், அவங்க எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும், சின்னவங்களா இருந்தாலும், எவ்வளவு ஞானம் ம், இருந்தாலும், ம், நான் தைரியமா ம். எப்பவுமே நான் பேசுவேன் ஐயா. வேதாத்திரியத்துல ரைட், இல்லாதது ரைட், ரைட். நான் எப்பவுமே அத அடிச்சு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச ஞானம் வச்சு பேசுவேன். அவ்வளவுதான். ம். ஆனா இப்ப நீங்க இதுக்கு பதில் குடுத்ததால எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இது இருக்கு. இது நான் இப்ப இப்படி கொடுக்க வேண்டியதுக்கு காரணம் என்னன்னாங்கம்மா, நம்ம நிறைய ம். அன்பர்கள் இது மாரி போய் கொஞ்சம் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால நானும் அங்கு சென்றேன். சென்று ஆ, அ அங்க ஆ, தெரிஞ்சுட்டு வந்தவர் அங்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80% நம்ம மக்கள் தான் வர்றாங்க. அப்ப ஆ. இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு குற்ற உணர்வு அந்த இடத்துல பெரிய ஒரு இதா இருந்தது. என்னன்னா, தோன்றுகிற ம், எண்ணம் முழுதும் இறைவனிடம் மருந்து வருகிற அதற்கு நீங்கள் பொறுப்பேற்காதீர்கள், அப்படியே விட்டு விடுங்கள்ன்னு சொல்லும்போது, அது எப்படி ம், கெட்ட எண்ணத்துக்கு இறைவனை பொறுப்பேற்கச் சொல்ல முடியும்? அது எவ்வளவு பெரிய ம், குற்றம்? அப்படிங்கிற ம், ஒரு உணர்வு எனக்கு தோணுச்சு. அப்ப நம்ம ம், மக்களுக்கு நமக்கு தெளிவு குடுக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த டாபிக்க நம்ம வெளிப்படையா ம். பேசிட்டோம்மா. வாழ்க வளமுடன். நான் எந்த மார்க்கத்துக்கும் நான் போறது இல்ல ஐயா. ஆ. அப்படியே நான் எந்த இல்ல, இல்ல. மார்க்கத்துக்கு அது போனாலும் அது இல்லங்க நான் யாரையும் தப்பா சொல்றதுக்காக இத இல்ல நான் அதுக்கு சொல்லல இல்லங்கம்மா. ஐயா. இப்ப ஆ, இப்ப போயிட்டு ஒரு குழப்பத்துல வந்தாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க ஒரு அதுதான். தெளிவை கொடுக்கணும் இல்லையா? அதுதான் ஐயா. ஆ. நான் அப்படியே அங்க போனாலும், இங்க ம். இருக்கிறத அங்க சொல்வேன். அங்க 90 பேரு, 95 பேரு அந்த மார்க்கம். நான் ஒருத்தி மட்டும் நின்னு, ஆ. அங்க போனாலும் பேசிட்டு வருவேன். நானும் முயற்சி செஞ்சேங்கம்மா. இதை ஆ, விளக்குவதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் அங்க ம். ஏற்கக்கூடிய நிலையில் இல்லை. அதனால நான் இல்லை, வந்து இல்லை. விட்டுட்டேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். கரெக்ட் தான் ஐயா. அது சரி. தப்பு கிடையாது ஐயா. அது ஆ. நம்மளுக்கு தான் எனர்ஜி வேஸ்ட் ஆயிடும். ஆ. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் சேரட்டும். அவ்வளவுதான். ரைட். ஆனா நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. மாட்டிக்காம இருக்கிறவங்களுக்காக ஆ. மாட்டிக்கவே கூடாது. இல்ல தெளிவு குடுத்தா நானு நீங்க சொல்லுவீங்க இல்லையா? திரும்ப நில்லுங்கள். அப்படி நான் திரும்ப ம், நில்லுப்பேன் ம். அப்படின்னு வர்றவங்களுக்கு சொல்ல தெரியணும் இல்லையா? எனக்கோ, அவ்வளவுதான். இல்ல வேதாத்திரம் ஆசிரியர்களுக்கோ, அதுதான் இப்போ நீங்க சொன்னது. இத அதான் நான் இப்ப சொல்லுவேன். நம்மளுடைய நம்மளுடைய கடமை, நம்ம ம். மகரிஷியினுடைய தத்துவத்தை தெளிவாக சொல்ல வேண்டியது நம்ம கடமை. புரிஞ்சுக்கணும். அதை நாம் செய்து கொள்வோம். முதல்ல எனக்கு புரிஞ்சா தானே ஐயா நான் சொல்ல முடியும். இல்ல எனக்கு அந்த தெளிவு இருந்தா தானே நான் சொல்ல முடியும். ரைட், அப்போ ரைட், ரைட். அந்த உதவி தான் இப்போ நீங்க குடுத்தது இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும். ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. ம். வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி வளமுடன். ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அன்னார்களேம்மா, நீங்க பேசலாம்மா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக 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 நன்றி ஐயா. இது பல மாதங்களாக எனக்குள் இருந்த ஒரு கேள்வி இன்றைக்கு சிந்தனை உரையாக ஞானம் என்ற தலைப்பிலே வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. இதுக்கு இறைநிலைக்கு தான் நன்றி சொல்வேன். ஏன்னா இப்படித்தான் நீங்க சொன்னீங்க இல்லையா, வேதாத்திரிய தரம் மாறக்கூடாதுன்ட்டு. அதுதான் ம், எனக்கு இவ்வளவு ம், அடிப்படையாக நம்ம பேசிக்ல இருந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு ம், நொடியில இது சாத்தியமா என்ப கேள்வி எனக்குள்ள தோன்றியது. அதற்கான ம், தகுந்த விளக்கம், பதில் நிச்சயமாக இது ஒவ்வொரு வேதாத்திரிய அன்பர்களுமே ஆசிரியர்களுமே புரிந்து தெளிந்து கொள்ள வேண்டியது. ம். நிச்சயமாக அந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில் இருந்து நாம அதை தெளிஞ்சு தற்சோதனையிலும் இதுலயும் ஈடுபட்டால் மட்டுமே நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும். எது ஞானம் என்பதில் ஒரு புரிதல் வரும். நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். உள்ளுக்குள்ளேயே நமக்குள்ளேயே இருக்கு நல்லது கெட்டது. நல்லது இறைவனது, கெட்டது ம். நம்முடையது என்று நம்ம ஒரு அறிவு தெளிந்த ஒரு புரிதலில் இருக்க முற்படுவோம். நன்றி ஐயா. ஐயா ஒரு வாழ்க வளமுடன். கேள்வி மட்டும் ஒரு கேள்வி மட்டும் சொல்லுங்கம்மா. இருக்குங்கய்யா. இப்ப நீங்க 1 முதல் 5 வரை விளங்கின பதிவு எதுவும் ம், இல்ல, அதுக்கு பதிவு இல்ல. அடுத்து ம், 6வதாக மனிதனாக வந்த பிறகுன்னு சொன்னீங்க. ஆனா ம். இப்ப அந்த நம்ம செயல்பதிவு சொல்ற இருக்குங்கம்மா. ஆமாங்கய்யா. செயல்பதிவு அதுதான். இருக்கு. ஏன்னா ம், இப்ப நமக்கு விளங்கின பதிவு என்று 6ஆம் அறிவாக மலர்ந்த பிறகு வருகிறது என்கிறார்களே, அப்ப அந்த செயல் பதிவு மட்டும் தானுங்களா ஐயா? ஆ இப்ப அங்கிருந்து வந்த செயல்பதிவு நம்ம ம், கிட்ட செயல்பதிவா வருது. இப்போ ம். விலங்கினம் வந்து அந்த செயலை தேவைக்காக செய்தது. மனிதன் ஆமாங்கய்யா. அதை தேவையில்லாமல் செய்யும்போது கர்மவினையாக மாறுகிறது. சோ அப்ப மனிதனாக வந்த பிறகுதான் அது கர்ம வினையாக ஆ மாறுகிறது. இன்னைக்கு அப்ப அதுல கூடங்கம்மா, ஆ, இன்னைக்கு ஒரு ஒரு குரூப்ல வேதாத்திரிய சிந்தனைகள் புக்குல இருந்து எடுத்து அவங்க அப்படியே போட்டிருக்காங்க. அதுல உடலிலே நோய் உள்ளத்திலே களங்கம் என்பது
நம்மிடம் விலங்கின பதிவு இருக்கிறது என்பதை காட்டுகிறது அப்படின்னு அந்த புத்தகத்துல இருக்கு. அதை எடுத்து ஒருத்தர் போட்டிருக்காரு. நானு சரிங்க ஐயா. அந்த குரூப்லயே அப்படியே போட்டேன். இதை இப்படி போட்டிருக்கிறீங்க, தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது உடலிலே நோய் உள்ளத்திலே களங்கம் என்பது நம்மிடம் கர்மவினை பாவப்பதிவு இருக்கிறது என்பதை காட்டுகிறது என்று மகரிஷி சொல்லியிருக்காரு. விலங்கின பதிவை ஆமாங்க. காட்டுகிறது என்று சொல்லி விலங்கினத்துக்கு பாவப்பதிவை நீங்கள் அதை நம்மை விட கீழே இறக்கி விடாதீர்கள், அதன் மேல் பழியை போட்டு விடாதீர்கள் என்று நான் அப்படியே ஒரு பதிவை போட்டேன். அந்த குரூப்லயே போட்டேன். ஒருத்தர் நல்லதுங்க மிக்க ஐயா. நன்றி ஐயான்னு போட்டாரு. அப்ப பாருங்க, ஆமாங்க. மகரிஷி சொன்னதே மாறிடுச்சு, புத்தகத்திலே மாறிடுச்சு. அப்ப இப்ப உடலிலே நோய் உள்ளத்திலே களங்கம் என்பது பாவப்பதிவு இருக்கிறது என்பதற்கு அடையாளம். மகரிஷி பல தடவை சொல்லி நான் காதால கேட்டிருக்கேன். இது விலங்கின பதிவு இருப்பதற்கு ஆதாயம் என்று இப்ப புத்தகத்திலே மாறிடுச்சுன்னு சொன்னா, இத்தனை வருஷத்திலே மாறிடுச்சுன்னு சொன்னா இன்னும் 50 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? ஆமா ஆமா. நல்லதுங்க. அந்த மாதிரி அந்த விலங்கினத்துல அது செயல்பதிவு தான். ஆனால் ஆமாங்க. அதே செயலை நாம் செய்யும் போது அது வினைப்பதிவு. அவ்வளவுதான். நல்லது நல்லதுங்க. அதுதான் இப்ப வாழ்க. நீங்க சொன்னது, அந்த கோடி ரூபாயும் வீடும் கொடுத்தா மட்டும் என்னுடையது என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பாவ ஆ, பதிவுகளை ஏன் ஏற்கக்கூடாது என்பது மிக ஆமா. தெளிந்த விளக்கம். இப்ப எது ரைட். புரியாட்டாலும் இது புரியும் ஆனா மக்களுக்கு. என்னுடையதுன்னு ஏத்துக்கணுமா, ஆனா குற்ற உணர்வு கொள்ளக்கூடாது. ஆமாங்கய்யா. அது குற்ற ஆ, உணர்வு வேண்டாம் என்பதுதான் முக்கியமான ஒரு இது. முக்கியமானது. அது ம். வெளியே வருகிறது, எண்ணமாக வரது வரட்டும். அது வரட்டும். வரட்டும். அது அங்கேதான் ஓட விடுங்கன்னு சொல்லலாம். நம்ம வருது. அந்த இடத்துல இப்ப அம்மா ஆமா. அந்த பாட்டை சொல்லிட்டாங்க பாருங்க, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை. அது யாரும் இல்லை. நம்ம குற்ற உணர்வு வேண்டாம், அதை விட்டுட்டா போதும். அதுதாங்க. அது அவ்வளவுதான். வெளியேறுவதுதான் எண்ணமாக வருகிறது. டாட்டா சொல்லிடுங்கன்னு ரொம்ப சிம்பிளா அவ்வளவுதான். சொன்னீங்க. நன்றி அவ்வளவுதான். நன்றி. இந்த ஒரு நன்றிங்க. ஞான தெளிதல் நம்ம வேதாத்ரி அன்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வந்து விட்டால், நம்முடைய தத்துவம் ஐயா மகரிஷி ஐயா அவர்கள் ஆராய்ந்து தெளிந்து கொடுத்த இந்த தத்துவம் நிச்சயமாக நிலைக்கும். அதற்கு அனைத்து ஆசிரியர்களுமே பாடுபட வேண்டும். நன்றி நன்றி நம்முடைய நன்றி கடமையை செய்வோம். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையராஜா ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்க. உமையராஜா பேசுறேங்க ஐயா, திருநெல்வேலியிலிருந்து. சொல்லுங்க. மிக அருமையான விளக்கம்ங்க ஐயா. ஐயா இப்போ பகல்ல எண்ணங்கள் நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்லைங்கய்யா. அந்த வேலையில ம். எதுல அந்த கவனம் செலுத்துறோமோ அதுல முழுமையா கவனம் செலுத்தி முழுமையா செயல்பட முடியுது. அந்த இரவு நேரம் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் பொழுது சம்பந்தம் இல்லாம, அதாவது இப்போ உள்ள நடைமுறையில நாம இதுவரைக்கும் பார்த்திராத பழகிறாத மனிதர்களோட இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு பணி செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு பழைய காலத்து வீட்டுல இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் வருதுங்களே இங்க. அது சஞ்சித கர்ம பதிவா இருக்குங்களா? ஆமாங்க, இருக்கும். அதையுமே பிறவிகள்ல நீங்க நாம வாழ்ந்தது வருமா? வருங்க. அதையுமே கனவு என்று அது உண்மை கிடையாது. இப்ப இப்ப ஒரு கனவு மாதிரி வருது. இப்ப நம்மள புலி துரத்துற மாதிரி கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த புலி துரத்துறோடனே அதுல அந்த கனவுல இருக்கக்கூடிய நீங்கள் ஓடுறீங்களா இல்லையா? ஆமாங்கய்யா. கனவுல ஓடுறீங்க. இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நிஜத்துல நாம கனவுல நீங்க ஓடுற மாதிரி தெரியுது, ரைட்டா? ஆனா நீங்க உண்மை அல்ல. அது உண்மை இல்ல. ஆமா உண்மை இல்ல. அப்ப அது நினைவுகளாக அது வெளியேறுகிறதுன்னு அதையும் அப்படியே விட்டுறணும். அப்படியே போய் நம்ம ஒண்ணு அதை அலட்சியப்படுத்திட்டு விட்டுருங்கய்யா. முந்தைய பிறவிகள்ல நாம அப்படி வாழ்ந்த காலகட்டங்கள்ல நடந்த நிகழ்வா இருக்கலாம் இல்லைங்களா? இதெல்லாம் அது எல்லாமே நம்மை விட்டு வெளியேறுவதற்காக வருது. நம்ம கர்மயத்தை தூய்மை செய்வதற்காக அது வெளியேறுகிறதுன்னு வச்சுக்கோங்க. அது வருதுன்னு சொல்ல வேண்டாம். அது வருதுன்னு சொன்னோம்னா வெளியில இருந்து உள்ள வரணுங்கய்யா. இது உள்ள இருந்து வெளியே போகுது. உள்ள இருந்து வெளியில வருது, வெளியே போகுது. வெளியில போகுதுன்னு நினைங்க, வருதுன்னு நினைக்காதீங்க. ஆமாங்கய்யா. அதை நான் அதை சட்டை பண்ணல. இப்ப நீங்க பேசும் பொழுதுதான் அந்த நீங்க சொன்ன விளக்கங்களோட இதுவும் மேட்ச் ஆகுது. நமக்கு இந்த மாதிரி கூட ஒண்ணு தெரிஞ்சத அப்படின்னு சொல்லிட்டு, அதான் பழைய காலத்து அந்த மண் வீடு, அந்த சாணத்துல முழுகின வீட்டுல இருக்கிற மாதிரி எல்லாம் இது நாம வாழ்ந்த காலத்துல ஒரு நாளும் அப்படி வீட்டுல வசிக்கலையே அப்படின்னு தோணுது. அது எல்லாமே நினைவுகளாக இருக்குது. அது நமக்கு ஒரு தூய்மை ஆகிறது. அவ்வளவுதாங்க. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பரமசிவம் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப தெளிவான பேச்சியா. அதாவது நல்லா இருந்தது. அதாவது
அவங்க ஒரு சில இதை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த யாருன்னு ம் என்ன குரூப் நான் சொல்ல விரும்பல. அந்த ம் ம் சித்தம் புத்தி இந்த இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன ஓட்டங்கள்ல வர்றத அதுல எதை ம் தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான் நம்ம செயலா இருக்கணும். அந்த விழிப்புணர்வோட எடுத்து ஆமா எதை சிந்தனை ஆமா கொண்டாடணும். அதை அவங்க வச்சுட்டு அதை பெருசா ஒரு இது பண்ணாங்க. நான் அன்னைக்கு அந்த ஒரு ம் ஸ்பீச்ல எடுக்க வேண்டியதை ம் எடுத்துக்கிட்டோம். அந்த இதை ஆமா எடுத்துக்கிட்டோம். மற்றபடி அதுல எல்லாமே நம்ம ஐயா ரைட் ரைட் சொன்னது, வேதாத்திரி ஐயா சொன்னது காம்ப்ரிஹென்சிவ் கம்ப்ளீட்டா ம் ம் எல்லாத்தையுமே பிரபஞ்சம் என்ன எல்லா அதுல அனைத்தையும் இணைத்த ஒரு உண்மை தத்துவம். இதுல கொண்டு ம் போய் ம் இவங்க ஒரு பகுதியை வச்சுட்டு அவங்க வேற பாதைக்கு தடம் மாற்றுறாங்க. அது வந்து ஆமா தெளிவா நீங்க சொன்னீங்க. இல்லைங்க ரொம்ப அதுல நன்றி. எனக்கு எனக்கு ரொம்ப ஆஹ் கஷ்டமாக இருந்தது அந்த ஆஹ் எல்லா எண்ணங்களுக்கும் இறைவன் தான் பொறுப்பேற்க அது எப்படி வேண்டும்னு பொறுப்பேற்கும்? சொல்றது என்னால ஏற்றுக்கொள்ள ஆஹ் முடியலைங்க. அன்பும் ஏற்றுக்கொள்ள முடியல. கருணையும் நிறைந்ததுதான் இது. அதாவது ஆ ஒரு முதல்ல இறைத்துகளாக வரும்போதே, அதாவது ம் இறைத்துகள் வரும்போதே பெரும் எல்லையில்லாத சுத்தவெளி. அப்ப அதனுடைய ம் ஒரு புல்லட் வந்து போகுது, நான் பின்னால் நம்ம அடிக்கிற புஷ் அந்த பட்டன் அந்த காக்கு ம் அடிக்கிறத வச்சுதான் அந்த புல்லட் போகுது வேகமா. அதாவது ம் பின்னால ம் இருந்து கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமா இருக்கனால, அதாவது எல்லை இல்லாத ம் சுத்தவெளி கொடுக்கறதுனாலதான் அந்த விண் துகள்கள் படிப்படியா நிறைய வந்துகிட்டே இருக்கு. அந்த காந்தமாக ம் எல்லாம் இருக்கு. அந்த இறைத்துகள் சுத்தும் போதே அந்த ஆற்றல் வரும்போதே அதுக்கு நடுவுல இருக்க மையப்புள்ளி அது இந்த இயக்கத்திற்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டு இருக்கு அன்பும் கருணையுடன் அங்கேயே ஆரம்பிச்சிருக்கு. ஆமா அது ஆமா போல ஆமா ஒவ்வொரு லெவலா வரும்போது தட்டுங்கள் ம் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு பைபிள்ல சொன்னது அதான். நம்மளுடைய அதேதான் தேவை ஒவ்வொரு பதிவு, ம் அதாவது பரிமாற்றம் தன்மாற்றம் ஆகும்போது அதனுடைய தேவைகள் ம் மாறுது. அந்த தேவைகளை மாறுது பூர்த்தி செய்ய வேண்டியது இறைநிலை, இது இயல்பூக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இது ஆமாங்க தேவை, அந்த இயல்பூக்கம்ங்கிறது அதுதான். அந்த மாதிரி வந்து ரைட்டுங்க அதனுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணப்படுது. அதுக்கு வரைக்கும் அதுக்கு விளைவு, அந்த செயலுக்கு விளைவு இல்லை. ஏன்னா ஆ அதுகளுக்கு ம் ஃப்ரீ வில் கிடையாது. ஃப்ரீ வில்னா தானே சுயமா சிந்திச்சு இது ரைட்டு ம் தப்புன்னு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாதனால புலன்களின் வழியா போய் அது உயிர் ம் வாழ்வதற்கு என்ன தேவையோ அந்த கோபம் மற்றதெல்லாம் அதுக்கு இருந்தது. போராடுறது, மற்றது பசி வந்தா ம் காமம் எல்லாம் இருந்தது. ஆனா அதனுடைய வித்து தொடரா அதுல இருந்து வந்தனால நமக்கு அந்த செயல்பதிவுகள் இருக்கு. அதனால நம்ம ம் என்ன செஞ்சோம், ஆனா நமக்கு சிந்திக்கும் ஆற்றல் இருக்கு கொடுத்தது. அவ்வளோ 6வது அறிவு கொடுத்தது ம் நம்ம பயன்படுத்தாதனாலதான் அந்த களங்கங்கள் வருது. ரொம்ப அவ்வளோதான் தெளிவா அவ்வளோதான் சொன்னீங்க. ரொம்ப அதாங்க தெளிவா நம்ம சொன்னீங்க. நம்ம நம்ம தெளிவா சொல்லி அதுவரை அவை தேவையின் அடிப்படையில் மட்டும் இருந்தது. நாம் ஆமா தேவையை மீறுகிறோம். அவ்வளவுதாங்க. ஆமா அதான் அந்த ஒரு இடம் அந்த இருந்தா போதுங்க. தேவையை பூர்த்தி பூர்த்தி பண்ணக்கூடியது அன்பும் கருணையுமா அவர் செஞ்சாரு. அதனால அவ்வளவுதான். அன்பும் கருணையுமா ஒரு செயல் எண்ணம் வந்தாதுன்னா செயல்பதிவுகள் வந்து அது ம். இறைவனுடைய அம்சம். அந்த இறைவனுடைய ஆமா. அம்சத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டியது. அதுலயே நமக்கு தெய்வீக அமைப்பு இதெல்லாம் இருக்குல்ல. நம்ம ம். எப்படிப்பட்ட அதாங்க. எண்ணங்கள் வருங்கிறதெல்லாம் எல்லாமே இருக்கு. அது அது எல்லாமே அதுதாங்க நேத்து அந்த ஈக்கார் நோம்புக்கு போனப்ப எல்லா ஆஹ் புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அங்க எல்லா ஆமா புண்ணிய செயல்களும் இறைவனுடையது. உம் ஆ. ரொம்ப அப்புறம் நன்றிங்க. எனக்கு ஒரே ஒரு ரொம்ப நன்றி. சின்ன நெருடல் மட்டும் இருக்கியா. என்னன்னா சொல்லுங்க. பாவப்பதிவுகள் தான் நம்மளை விட்டு, அதாவது உடல்ல விட்டு உயிர் பிரியும் போதே நம்மளுடைய ம். களங்கங்கள், அதாவது தொடர நம்ம தாய் தந்தையர் மூதாதையத்திலிருந்து வந்த கருத்தொடர்கள், அதுல வந்த ம். கர்ம வினைகள் தான் நம்ம ம். தாங்கி நம்ம வந்து சரீரத்தோட உயிர் இணைஞ்சு இந்த வாழ்க்கை வாழும்போது நம்ம கழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ம். அது போக நமக்கு பிறப்பு முடியும் போது திருப்பி அது ம். களங்கங்கள் தான் மேல போகுது. நல்ல பதிவுகள் வந்து அது குறைக்கலாம். குறைச்சனால வேணா குறைச்சு கொடுக்கலாம். இல்ல நம்ம தப்பா பண்ணோம்னா கூட இல்லைங்க. இருந்து ஆஹ் இல்ல உம் களங்கங்கள் மட்டும்தான் வெளியில போகுது. நல்ல ஆமா பதிவுன்னு ஒண்ணு இல்லையே. அது இல்ல உடனடியா ஆமா வேலை நல்ல பதிவுல ஆ ஆண்டவனுடையது. அது உடனடியா ஆமா முடிஞ்சிருது. ஆ. எனக்கு இந்த இடத்துலதான் ஒரு நெருடல் வருதுயா. என்னன்னா நம்ம ம். வேதாத்திரி ஐயாவை நம்ம வெளியே அந்த இதுல நம்ம இருக்க மாதிரி இருக்கோம் நினைக்கிறேன். வெளியே அதாவது ம். வேதாத்திரி நான் நினைக்கிறேன், எப்படின்னு ம். என் மனசுல தப்பா ரைட்டான்னு தெரியல. அவர் நமக்கு ம். ஒரு எண்ணங்கள் வரும்போது இது ரைட்டா ம். தப்பாங்கும் போது நமக்கு கரெக்டா தெளிவா கொடுக்குறாரு. இந்த மாதிரி தான் ம். இருக்கணும் அப்படின்னு. எனக்கு குறுகிய கால சரி. அனுபவம் தான். அப்படிங்கும் ம். போது அவர் வந்து வெளியே அப்படி இருக்காருன்னா அவர் நல்ல ஒரு ஆன்மா. அதாவது ஆமா. ஆன்மான்னா அந்த பதிவுகள், அந்த ஆமா. பதிவுகள்ல அவருக்கு பதிவுகள் வந்து நல்ல பதிவுகள்லாம் ஆண்டவன் அப்படின்னு அது போயிருமா இல்ல மிதக்குமா, இதான் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. களங்கங்கள் தான் அ. வானத்துல இருக்கு. அந்த அ. வான்பதிவுகள் தான் நம்ம அதிகமாகும் போது இயற்கை ம். சீற்றங்களா வருது. எல்லாம் எனக்கு அதெல்லாம் ரைட்டா, அதெல்லாம் எனக்கு மனசுல திருப்தியா இருக்கு, எல்லாம் இருக்கு. ம். ஆனா அ. எனக்கு வேதாத்திரியுடைய சைட்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு உதவியோ ஒரு தெளிவோ ம். நமக்கு அவர் கொடுக்குறாரு. நம்ம ம். தவத்திலேயோ ஏதோ ஒன்று அமைதியா இருக்கும் போதோ சிந்தனையில நமக்கு வருது. ஆ. அப்ப ஆ. அந்த பதிவுகள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து நம்ம எல்லாமே இறைவன் நிலை மூலமா வருதா என்னன்னு எனக்கு ஒரு ஐயா, தெளிவுபடுத்தினா நன்றா இருக்கும். ஒண்ணும் இல்ல. ஆஹ் இவர் உம் மகரிஷி மட்டும் இல்லைங்கய்யா. இன்னைக்கு ஆஹ் திருக்குறள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தாலும், உம் அந்த திருக்குறள் ஆ அதனுடைய அந்த சாரம் முழுவதும் வான்காந்தத்தில ரெக்கார்டடா இருக்கதான் செய்யும். அது நமக்கு சரியா. தெளிவை குடுக்கும். அப்ப நல்ல அதுபோல பதிவுகளும் இருக்கு. வேதாத்திரி மகரிஷி மட்டுமல்ல,
எல்லா ம். ஞானிகளினுடைய அந்த ரெக்கார்டும் வான்காந்தத்துல இருக்கும். அது சரியா நாம கேள்வியாக வைக்கும்போது அது பதிலாக வரும். வரும். சரியா. வரும். இப்ப வான்காந்தத்துல அவையும் இருக்கு இருக்கு. எல்லாமே நம்ம இருக்கு. எல்லா ரெக்கார்டும் தேடுங்கள் இருக்கு. கொடுக்கப்படும். தட்டுங்கள் ஆமா திறக்கப்படுங்கிற மாதிரி அதை நம்ம கேட்டுட்டா ஆமா அது கிடைக்கும். அப்ப அது இறைநிலை எல்லாமே ஒரு அம்சம் லேயருக்கு அப்படின்னு மேல சொல்லி இருக்குங்க. இருக்கு. அப்ப இறைநிலை அம்சம் கணக்க நம்ம அதை எடுத்துக்கலாம். இறைநிலை ஆமா ஒரு ஆமா வெளிப்பாடு. ஆமா ஆமா. சரியா. வாழ்க நன்றி வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப தெளிவான உரையா இன்னைக்கு எனக்கு நன்றி அன்னைக்கு நன்றி முதல் நன்றி. வரும்போதே அது வேதாத்திரியத்துக்கு முரண்பாடான கருத்துங்கிறது எனக்கு மனசுல பட்டுச்சு. அவங்க பேச ரைட்டுங்க ஒரு ரைட்டுங்க. இது கேட்டேன் நம்மதுல இருந்து. அவங்க ஒரு வாழ்க வாய்ப்பு வளமுடன். கொடுத்தா ஆன்மீகம்னு வந்தனால நமக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. அவங்க அதை நன்றி. சொல்லும்போது 90% நமக்கு அது ஒரு நல்லது போல ஒரு மாய் வந்தது. மாயை. எல்லாம் ரைட்டு தான், சிலது இருந்தது. ஆனா ரைட்டுங்க. அவங்க வேதாத்திரியத்தினுடைய முழு தன்மை புரியாம பேசுறாங்கிறது எனக்கு அப்படியே அதேதான் பட்டுச்சு. அதேதான். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. நன்றியா, நன்றி ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்க ரொம்ப வளமுடன். நன்றி, நன்றி. வாழ்வு. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்தது பழனி பார்வதி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா திருப்பி ஓபன் பண்ணுங்கம்மா. பண்ணிட்டேங்க ஐயா. இல்ல இல்ல அவங்க அவங்க ம். அவங்க மைக்கு திருப்பி மியூட் பண்ணிட்டாங்க. இப்ப கேக்குதுங்களா ஐயா? சொல்லுங்கம்மா வாழ்க சொல்லுங்கம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா கேக்குது. நீங்க பேசுறது இப்ப கேட்கல. அம்மா உங்களுடைய இது இது சரியா வரலம்மா. பேசுனா இருந்தாலும் கூட இப்ப கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குதுங்கம்மா. சொல்லுங்க சொல்லுங்க. வேதாத்திரி மகரிஷியை நேர்ல பார்த்து சந்திக்கும் போது இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும்னு ஒரு ஞானம் எனக்கும் அப்பவும் இல்ல. ஆனா நம்ம சோமசுந்தர ஐயா சொல்லும் போது அவங்க கூட நிறைய சொற்பொழிவுக்கெல்லாம் போவாங்க ஐயா. அப்போ திடீர்னு ஒரு நாள் அருள்நீதி தானே, நீ என்ன மாறாதல் பத்தி பேசலாமே நாங்க. நானும் ஒரு அரை மணி நேரம் அந்த பத்தி பேசினேன். என்ன மாறாதல்னா இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, கருமைய தூய்மை அது என்னன்னா அந்த 2 ஒழுக்க பண்பாட்டுல இருக்குன்னு. ரொம்ப 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 அன்னைக்கெல்லாம் நான் நுனிப்புள்ளதான் மேய்ஞ்சிருக்கேன். அப்போ இன்னைக்கு நீங்க சொல்லும் போதுதான் முழுமையாக ஒரு அசை போடுற ஒரு உணர்வு வந்திருக்கு எனக்கு. உண்மையிலே இந்த வேதாத்திரி மகரிஷினுடைய அந்த ஞானம் எது ஞானம்ங்கிறது இப்பதான் புரியுதுங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி அந்த இப்ப பக்கத்துல ஒரு சகோதரர் கேட்டாங்களே, அவருடைய கேள்வியும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுக்கும் உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்னு பார்த்தா ரொம்ப தெளிவா இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. என்ன நிறைய குழப்பங்கள் இருந்தது. உங்களுடைய தெளிவா தெரிஞ்சிட்டேன். அதே போல நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க. ரொம்ப தெளிவா ஆணித்தரமா இருந்தது. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது ஜியோமி, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நல்ல சிந்தனையும் நல்ல செயலும் இறைவனோடது. நீங்க அது நிஜம்தாங்க ஐயா. நீங்க கிடைச்சதே நாங்க செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம்தான். நீ இவ்ளோ தெளிவு கொடுக்குற நீங்க இந்த ஞானத்தை நான் நிறுத்திக்கிறேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா போன வாரம். சரிங்கம்மா. இல்ல இல்ல நீங்க அது செய்யாதீங்க ஐயா. ஏன்னா சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா. எவ்வளவு பேர் இதுக்காக மன ரீதியா இருக்கிறோங்க ஐயா. ஆமா. அம்மா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. மது. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றிங்கம்மா. ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம வேதாத்திரிய சீடர்கள் நாம் இருக்கும் வரை நாம் வேதாத்திரியத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து செல்வதே நமது கடமை. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த ஆயுளா இருக்கணுங்க ஐயா. நீங்க வாழ்க வளமுடன். நீங்க நடத்துற இது அட்டெண்ட் பண்ண முடியல. அவ்வளவு தூரம் வரணும்னு சொல்ற வழி இல்லைங்கம்மா. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப வரலாங்கம்மா. ஒன்றும் அவசரம் இல்லை. வாய்ப்பு கிடைக்கிறப்ப வரலாங்கம்மா. அடுத்து நம்ம சென்னையில நம்ம ப்ரோக்ராம் போடுவோம். சென்னையில கண்டிப்பா வருவேங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா போடுவோம்மா. கண்டிப்பா போடுவோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. உங்களுடைய உணர்வுகளுக்கு ரொம்ப நன்றி.
அம்மா வாழ்க அம்மா உங்க வளமுடன். பெயர்? வாழ்க வளமுடன் ஐயா. சசிகுமார் ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆமாம்மா அம்மா ஐயாவோட உடல் ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் நாம விடுவதா இல்லை. அவரு அவரு உடல் அவரு ஆரோக்கியம் கண்டிப்பா இருக்காங்க ஐயா அவருக்கு. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஞானங்களை எல்லாம் நம்ம கறந்த நமக்கு அவருக்கு செய்ய வேண்டிய பிரதிபலம் என்ன தெரியுங்களா? நம்ம இதெல்லாம் அந்த செயல் மாற்றம் செஞ்சுட்டேன். இனி ஐயா உங்க பேச்சுல இன்னைக்கு இந்த பேச்சுல இதை கேட்டுட்டேன், அதுல இருந்து நான் இப்படி மாறிட்டேன் நீங்க அவருக்கு சொன்னீங்களே, அதுதான் அவருக்கு மிகப்பெரிய நன்றி உணர்வா இருக்கும். சரிங்களா? ஜூம்ல எப்போ ஐயா இது பண்ணாரு, ஏன்னா அவர் மதுரையில இருக்காங்க. நமக்கு வந்து வாய்ப்பு ஜூம் வழியா இருக்கிறதுனாலதான் கிடைச்சதுங்க ஐயா. இந்த கொரோனானால இந்த கொரோனாவுக்கு நன்றி தான் நான் தெரிவிப்பேன். ஏன்னா இல்ல அது வரலன்னா நீங்க எங்களுக்கு கிடைச்சே இருக்க முடியாதுங்க ஐயா. ஏன்னா சென்னையில வாய்ப்பு கிடையாதுங்க ஐயா. அதனால இறைநிலைக்கும் மகரிஷிக்கும் கடமைப்பட்டிருக்கிறோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. குரு அம்மாவுடைய பெயர் என்னம்மா? நர்மதாங்கம்மா. ஓ நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. தொடர்ந்து இணைங்கம்மா, இணைந்திருங்க நம்ம தமிழானந்த இணைப்புல. உங்களுக்கு எல்லா விதமான விளக்கங்களும் கிடைக்கும். நர்மதா. ஓகே ஓகே. நன்றி அம்மா. நர்மதாம்மா, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குன்னா ஐயாட்ட நீங்க இதை கேட்கணும்னு மனசுல நினைங்க. எதனா ஒரு சிந்தனை உரையில அவர் அடுத்த உரையிலே உங்களுக்கு தெரியாமலே அவர் கொடுப்பாரு. அது மாதிரி அந்த அனுபவம் நிறைய இருக்கு எனக்கு. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கனகராணி அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மத்தவங்க கேட்டதெல்லாமே எனக்கு வந்து நல்லா கிளியர் ஆச்சு. கேட்க கூடாதுன்னு இருந்தேன். இருந்தாலும் நீங்க சொன்னதை வச்சு ஒண்ணு கேட்கணும் அப்படின்ட்டு பண்றேன். சூப்பரா இருந்ததுங்க. ஆரம்பத்துல இருந்து கருமையா கடைசியா கொண்டு வந்து எது ஞானம்னு சிம்பிளா முடிச்சிட்டீங்க. இரண்டொழுக்க பண்பாடு எங்க சுத்தினாலும் வந்து இந்த இரண்டொழுக்க மகரிஷி எங்க கொண்டு வந்து நிறுத்தினாரோ அங்கேயே நிறுத்திட்டோம் நம்ம. அவ்வளவுதான். அங்கேயே கொண்டு நிறுத்திட்டீங்க. இரண்டொழுக்க ஒண்ணுமே யாருக்கு எதுவும் தெரியல, வேதாத்திரியத்தை இல்லைன்னா கூட இந்த இரண்டொழுக்க பண்பாடை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும் ஞானங்கள் அப்படின்ட்டு. இன்னைக்கு மன்றத்துல கூட நம்மளுக்கு ஒரு ஆசிரியர் வந்து சிந்தனை உரையா சும்மா கலந்துரையாடல அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப இத பத்திதான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். கருமையும் கொஞ்சம் ஒரு தூய்மை அடைஞ்சாதாம இறைநிலையை நம்ம உணர முடியுது. அப்ப எப்பமா நீங்க சொன்னீங்களே மகரிஷிட்ட இந்த கேள்வியை கேட்காம விட்டுட்டு நான் கேட்டேன் அந்த மாட்ட. அப்ப எப்பமா கருமைய தூய்மை அடையும் எப்ப நம்ம உணர்றது அப்படின்ட்டு நான் கேட்டேன். அது எது நீங்க சொன்னீங்க. மத்தது வந்து அவங்க கிட்ட இப்ப உங்களோட தெளிவை பத்தியேதான் அவங்களோட இதுல சொன்னா கூட எனக்கு வந்து திருப்பி அதை வந்து கேள்வி கேட்டு அதை தெளிவடையணும். ஏன்னா நீங்க நிறைய தெளிவு கொடுத்துருக்கிறீங்க. அத அப்படியே ஒருத்தர் சொன்னா அதை வந்து ஏத்துக்க திருப்பி கேள்வி கேட்டு உங்களுக்கு வந்து நீங்க சொன்னதை வச்சு கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத வந்து எங்க போனாலும் நான் கேட்டுருவேங்க அந்த தெளிவுக்காக. அப்ப அவங்க வந்து இதை சொன்னா கூட இல்ல இதுதான் பதில் அப்படின்ட்டு நீங்க அந்த சொன்ன அந்த தெளிவுலயே நானும் அந்த அம்மா ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா அது மாதிரி சொல்லுவேன். இப்ப எனக்கு இதுல ஒரு கேள்வி வந்து ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் ஒரு கிளாரிட்டிக்காக தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்றாங்க இல்லைங்களா? இது நம்ம மகர வேதாத்திரியத்துல இதோட அர்த்தம் என்னங்கய்யா? இன்னொரு முறை கேக்குறேன். அத வந்து நீங்க பொருள் நிலையில பார்க்க கூடாதுங்கம்மா. ஆமா. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, அத புற வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொருள் நிலையில பாக்குறாங்க. அப்படி இல்ல. அததான் சொல்றாங்க ஐயா. இத வந்து அக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அக உணர்வுகளை நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா இருக்குங்கம்மா. அவ்வளவுதாங்கம்மா. நாம வந்து அது நம்ம தட்டுங்கள் திறக்கப்படும்னா நமக்குள்ள ஏற்கனவே இருக்குது. நம்ம அதை திறந்து பார்த்தா போதும். அவ்வளவுதான். சரி சரிங்க. அதனால இத புறத்துக்கு சரியா பொருந்தாதுங்கம்மா. நம்ம மக்களுமே வாழ்க வளமுடன். நன்றி. கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னா கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நீங்க இப்ப நமக்கு இப்ப நல்ல உறவுகள் அப்படின்னு நிறைய சொல்லி இருக்கோம். துன்பத்தை தவிர அது கொடுக்கப்படும்னா அது நம்மகிட்டே இருக்கு. இனிமேல் கொடுக்க போறது இல்ல.
அது நம்மகிட்ட இருக்கு, அது வெளிப்படும், அவ்வளவுதான். சரி சரிங்க. அப்ப நம்ம உள்ள அகத்துக்குள்ளாக போய் அதை தேடுங்கள். அப்படிதான் இயேசு பல இடத்துல சொல்லியிருக்காரு. உள்ள போய் தேடுங்க, அகத்துக்குள்ளாக தேடுங்கள், எல்லாமே அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதைத்தாங்க நான் இந்த இடத்துல சொல்றேன். சரி சரிங்க. அது அப்படிதான் இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் வந்து இப்ப வெளியே சொல்லும் போது இத வந்து நம்ம எடுத்து சொல்லணும் இல்லைங்களா? அத புறத்துக்கு நீங்க பொருந்தவே பொருந்தாது அது, அவ்வளவுதான். ரொம்ப நன்றிங்க, சிறப்பா இருந்தது. ஐயாவிடம் கேள்வி கேளுங்கள், அதுக்குண்டான விளக்கம் தரப்படும். அதுதான் அதுக்கு அர்த்தம் ஐயா. எனக்கு புரிதல் வந்து ஐயாவிடம் கேள்வி கேள்வி கேளுங்கள் தரப்படும். சரி, சிறப்பு, நன்றி. அடுத்ததாக ஸ்ரீமதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா சொல்லுங்க, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. கேக்குதா ஐயா? கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப என்னன்னா ஐயா, எனக்கும் கிட்டத்தட்ட நான் அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் கர்ம யோகத்தை பத்தி. இப்ப அதுல வந்து ஒரு சிவந்த அந்த 5 ஒழுக்க பண்பாடுல வந்து உணவுக்காக உயிர் கொலை செய்ய மாட்டேன்னு போட்டிருந்தாரு. அப்ப எனக்கு அதுல சரியான டவுட் ஒன்று வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் மகரிஷி உணவுக்காக உயிர் கொலை செய்ய மாட்டேன்? பொதுவா கொலை செய்யறது ஒரு பாவ செயல். அப்ப நான் எனக்கு யோசிக்கிட்டே இருக்கும் பொழுது அதுக்கான ஒரு பதில் எனக்கு கிடைச்சு உங்ககிட்ட வெரிஃபை பண்ணிக்கலான்னு தான் யோசிச்சேன். இப்ப நாங்க நடந்து போறோம், எறும்பெல்லாம் மிதிக்கிறோம், அது ஒரு கொலைதான். அப்ப தெரியாம செய்யறோம். ஆனா நம்ம தெரிஞ்ச பிழைகள் செய்யக்கூடாதுக்காகத்தான் ஐயா மகரிஷி ஐயா அப்படி சொன்னாரான்ட்டு எனக்கு தெரிஞ்சுக்கொண்டீங்க உங்ககிட்ட. போதே அவர் அப்படிதான் சொன்னாரு. முதல்ல உயிர் கொல்லாமை அப்படிங்கிறது தான் உண்மை இருந்தாலும் இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் இந்த உணவுக்காக உயிர் கொல்லாமையாவது நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா இப்ப ஒரு கொசு இருக்கு, கொசு நம்ம கடிக்கும்போது டப்புன்னு அடிச்சிடறோம், அப்படியே சொன்னார் மகரிஷி, நம்ம தட்டிடுறோம். அப்ப அதுவும் வந்து அப்ப அப்ப அதுல குற்ற உணர்வு ஆகி போயிடும். அப்ப நாம வந்து அந்த இதுக்காக உயிர் கொள்ளாமை அப்படிங்கறதையாவது கடைபிடிப்போம் அப்படின்னா முதல்ல. இல்லாட்டி நம்ம அன்பர்கள் வந்து இப்படின்னா நாங்க எப்படிங்க வாழ்றதுன்னு கேள்வி கேட்பாங்களே, அதுக்காகத்தான் அப்படி மாத்தி எழுதுனேன்னு சொன்னார். நீங்க நினைச்சதான் சொன்னார். அப்படியா? ஓகே, அதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வாழ்க வளமுடன். நீங்க சில நேரங்கள் எனக்கு இந்த பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஈவினிங் நீங்க ஒரு ஸ்பீச் பண்ணும் பொழுது கரெக்டா அதையும் சேர்த்து சொல்லிட்டு வருவீங்க. அப்ப நான் நினைப்பேன், ஓகே அப்ப நான் நினைக்கிறேன், அப்ப ஓகே இப்ப நான் சிந்திச்சது சரிதான், ஓகேன்னு நினைப்பேன். சிறப்புயா, சிறப்பு. அது எல்லாருடைய கர்மயமும் லிங்க்ல தாங்கம்மா இருக்குது. அதனால அது கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கம்மா. சரியா சரியா, நன்றியா. நீங்க உங்கள் அன்பு. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். உமையராஜா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. ஐயா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா இந்த கொஞ்சம் முன்னாடி ஒரு அம்மா தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லி அந்த வாசகத்துக்கு பொருள் கேட்டாங்க இல்லையா? அது நான் வந்து ஒரு சின்ன என்னுடைய அனுபவபூர்வமான விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது காயகல்ப பயிற்சியில வந்து நாம ஓஜஸ் மூச்சு எடுக்கிறோம் இல்லைங்களா? ஆமா. அதுவே வந்து தட்டி திறக்கிற மாதிரி தான், மேல போய் தலையில போய் சேருது. அதுதான் அந்த தட்டுங்கள் திறக்கப்படும்ன்றது. மேல தட்டி மேல போய் நம்மளுடைய சத்தானது சேர சேர உடலுக்குள்ளார ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். அதுதான் தட்டி திறக்கிறது அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்துங்க. ரைட்டுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதத்தான் அவரு அப்படி சொல்லியிருக்காரு. அதாவது ரைட்டுங்க, வாழ்க வளமுடன். இப்போ இயேசுநாதர் அந்த வார்த்தையை சொல்லும் போது அவர் சொன்னது அது பல இடங்களில் பொருந்தும். இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனா இயேசுநாதர் சொன்ன அந்த தட்டுங்கள் திறக்கப்படுங்கிறது வந்து முழுமையானது. நாம எல்லா இடத்துக்கும் அதாவது உண்மை என்பது எல்லா இடத்துக்கும் பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கும். அதை பல்வேறு வகையில் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன்.